அதனாலதான் பேப்பரை தண்ணியில போட்டிருக்கான். ஒரே பிரசவத்தில் 3 பெண் குழந்தைகள். உஷா என்ற நாய்க்கு. நாயும் சேயும் சுகம். பாப்பா இனிமே கவலை இல்ல. என்ன குழாய திறந்தே வச்சுட்டு இருக்கிய? மூடு. எதுக்காக மூடணும்? எதுக்காகவா? எங்க அண்ணா அவசரமா ஒரு காரியத்துக்கு சமையல் பண்ண போனோம். அது சரி, அவன் இன்னைக்கு கல்யாணத்துக்கு சமைக்க போயிருக்கான். அவனுக்கு தினம் கருமாதி தானே. நீங்க ரொம்ப பேசுறேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். ஓஹோ, உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுங்க. என்ன? டெல்லி எருமை மாதிரி ஊறி குளிக்க இது குட்டை இல்ல, காலனி. என்ன சொன்னேன்? எருமை என்ன சொன்னேன்? இல்ல, டெல்லி எருமை. டெல்லி எருமையா? டேய் சமா, கூப்பிட்டீங்களே வந்ததா பாத்தீங்களா? அதான் டெல்லி எருமை. டெல்லி எருமை கூப்பிட்டா வராத. கூப்பிட்டு பாருங்களேன். டேய் சமா, சமா. என்னாச்சு என்னாச்சு? ஒண்ணே பாத்து இந்த ஜில்பா தலைய என்ன சொல்ற தெரியுமா? என்னங்கறா? எருமைங்கறடா. எருமை என்ன சொல்ற? டெல்லி எருமைங்கறா. டெல்லி எருமை திருடி சொல்றா? வசதியா தான் சொல்றா, தப்பு இல்லடி. ஏண்டா நோ கறிவு இருக்கா? இப்ப என்ன இருக்கு மோட? ஒண்ணே பாத்து டெல்லி எருமைங்கறா. நீங்க எப்படா டெல்லிக்கு போயிருக்க? அதானே இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றாம. ஏலே டேய், என்ன பார்த்தா டெல்லி எருமைங்கறனே? இன்னும் எத்தனை தடவை சொன்னா உங்களுக்கு புரியும்? டெல்லி எருமை, டெல்லி எருமை, டெல்லி எருமை. அடே வள்ளல் அழகப்பட்டார் கல்யாணத்தை சமைச்ச வந்தானா? ஜிலேபி புளியற மாதிரி புளிஞ்சிருவோம் தெரியுமா? உன் சமையல்கார வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்க முடியாது தெரியுமா? என்ன பண்ணுவேன்? உன் மூஞ்சிய முதுகு பக்கமா திருப்பி வச்சு விடுவேன். அப்ப இந்த டெல்லி எருமை வருதா போகுதா நீ அவனுக்கும் புரியாது. மூஞ்சிய முதுகு பக்கம் திருப்பி வைப்பியா? பின்னால் நடப்பதை முன்கூட்டியே சொல்பவன் போட போட்டு உட்கார்ந்து தெரியுமா சம்பாதிக்கிறதுக்கு? இத பாருங்க, நம்ம தகராறெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். காலனி முதலாளி சதாசிவம் வராரு. இங்க ஒரு வீட்லயும் தண்ணி வரல. முதல்ல அவரை சும்மா விடக்கூடாது. ஆமா ஆமா, வெளியே கூடாது. தகராறு வந்துட்ட கரெக்டா. சரி, ஒன்னாச்சுனா புத்தகம் கைமா வந்துடுறேன். சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. ஏங்க வாடகை வாங்கறது வந்து கரெக்டா வந்துடுறீங்களே, பாக்கி நாளுக்கெல்லாம் என்னதான் பண்றீங்க? அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் மட்டும் ஃபுல்லா வாங்கிடுறீங்க. லைட்டே எரிய மாட்டேங்குது. ஆனா சுவிட்ச் தொட்டா மட்டும் ஷாக் அடிக்குது. வீட்டுக்கு வெள்ள அடிச்சு 12 வருஷம் ஆகுது. எப்ப கட்டாலும் பொங்கல் கிடைக்கிற பொங்கல் கிடைக்கிறீங்க. ஒரு செங்கல் கூட அடிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த தடவையாவது பொங்கலுக்கு வெள்ள அடிக்கிறத உத்தேசம் உண்டா இல்லையா? ஞாபகப்படுத்துறேன். என்னாச்சு? என் தொட்டா குழந்தை 3 மாசத்து குழந்தை செத்து போச்சு. அதனால நான் 3 வருஷத்துக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாது. செத்து போச்சாமே, சமையலுக்கு போயிடு. எள்ளுருண்டை அதிர்ஷ்ட கூட வச்சுக்கலாம். ஓ என்ன உலகேஷன் எம்எல்சி தான் சொல்லுங்களேன். சௌக்கியமா இருக்கிறேன். இன்னைக்கு எந்த கட்சியும் தெரியல, பேப்பரை பார்க்கணும். ஊருக்கு தான் எம்எல்சி, வீட்டு குழாயில தண்ணி வர மாட்டேங்குது. இதுக்கு அத்தனையும் குடிச்சாகணும். யாங்க இவ்வளத்தையும் யாங்க ஒரே நேரத்துல குளிப்பாட்டுறீங்க? தினம் ஒண்ணு குளிப்பாட்டுங்களேன். அப்போ மாசத்துல ஒருத்தர் காலனியில வாடகை கொடுத்தா போருமா? இது பாருங்க, நான் நாட்டுக்கு உழைக்கிறவன், வீட்டை பத்தி கவனம் இருக்கலாமா? கூடாது. நான் நாட்டுக்கு உழைக்கிறவனாச்சே. உங்களை பார்த்தா நாட்டுல உழைக்கிற மாதிரி தெரியலங்க. ஏதோ வீட்டுல உழைச்சுனா வருஷத்துக்கு ஒண்ணா ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க பேசக்கூடாது. நீங்களா சொல்றீங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, குழாயில தண்ணி வரமாட்டேங்கிறது வாடகை தர முடியாது. என்ன கலாட்டா? இந்த காம்பவுண்ட்ல நீங்க தான் பெரிய மனுஷன், கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு பையன் வாடகை கொடுத்து கும்மி அடிக்கிறாங்க. என்ன தகராறு? ஏன் வாடகை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எப்படிங்க வாடகை கொடுக்கறது? குளிக்க தண்ணியே வரதில்ல. செவரெல்லாம் கார பேந்து போய் ஒரே விரிசல். டி உஷா, நோக்கு ஒண்ணும் தெரியாது. நீ என்ன போ, நான் சொல்றேன். இது பாருங்க, அன்னைக்கு அரசியல்வாதி சாரும் அவர் ஆத்துக்காரியும் அந்யோன்யமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. நான் அந்த பக்கமா போய் நின்னுட்டு இருக்கேன். கார பேந்த விரிசல் வழியா அத்தனையும் காதுல விழுந்துட்டே இருக்கு. கேட்க கன்றாவியா இருக்கு. என்ன பண்ண சொல்றேன்? அடி அண்ணா, மத்தது எங்க அண்ணன் சொல்லுவான், கேளுங்க. ஏண்டி இப்ப முக்கியமா உனக்கு? ஒண்ணு இல்ல சார், வீட்டுக்கு வெள்ள அடியா, வெள்ள அடிச்சு 12 வருஷம் ஆகுதுங்கிறேன். சாதாரணமா தான் கேட்கறேன். அதுக்கு பிழிய அழ ஆரம்பிச்சுட்டு சொத்தா கட்ட வார்த்தைலாம் சொல்றான். நீ என்னப்பா சார், பக்கத்து வீட்டுல டெல்லி எருமையை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கான் சார். அதை துரத்திட்டு வேற யாராவது மனுஷனை கொண்டு வந்து வைக்க சொல்லுங்க சார். குழாயை திறந்தா தண்ணி வர மாட்டேங்கிறது, வெறும் காத்து தான் வருது. இந்த குழாயை உடனடியாக ரிப்பேர் செய்யல, ஒரு உலகம் அதிரும் மாபெரும் போராட்டம் நடைபெறும். குழா விஷயத்தை நான் கவனிக்க சொல்றேன். இந்த மாசத்துக்கு வாடகை நீங்க எல்லாம் கொடுத்துருங்க. போராட்டம் வெற்றி வெற்றி. ஏகாம்பரம் சார் வணக்கம். வாங்க. நீங்க கொடுத்த வேலையில ராத்திரியே டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னைக்கு தான் பாதி கொடுக்கறதா சொன்னீங்க. நேத்தே கொஞ்சம் கண் முடிச்சு வேலையை முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். வர்றேன். சரி. ராத்திரி ரொம்ப நேரம் தூங்காம டைப் அடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்க கூடாதா? ஓய்வா சிவகாமி? ஓய்வெல்லாம் வசதியா இருக்கிற மேட்டுக்குடிக்காரங்களுக்கு தான். நாம ஓய்வு எடுத்துட்டா அதுக்கு பேர் சோம்பல். மாசம் முடிய போகுது, மளிகை கடை, வீட்டு வாடகை, இப்படி எத்தனையோ பாக்கி. இதுக்கு நடுவுல நம்ம 2 பேரும் திருப்பதிக்கு வர்றதா வேற நீ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு தான் நேரம் வாய்க்கிறீங்க. சிவகாமி, திருப்பதிக்கு போகணும்னு நினைச்சா கையில காசு இருக்கிற பணக்காரன் உடனே போயிட்டு வந்துடுறான். காசு இல்லாத ஏழையோ 4 இடத்துல கையேந்தி காசு வாங்கி போயிட்டு வந்துடுறான். ஆனா
கையில காசும் இல்லாம கையேந்த மனசும் இல்லாம கஷ்டப்படுறது நம்ம போல இருக்கிற நடுத்தர வர்க்கத்தினர் தான். இந்த மிடில் கிளாஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைவேறாத எத்தனையோ ஆசைகளை நெஞ்சில சுமந்துட்டு நாளைக்கு நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த நாள் என்னைக்கு வருமோ நாம எப்ப போறோமோ. அப்பா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறேன், நிச்சயம் எனக்கு வேலை கிடைக்கும். சம்பளம் வாங்கின உடனே உங்களை திருப்பதிக்கு அனுப்பி வைக்கிறேன். பார்க்கலாம். அண்ணா இங்க வாயே. அண்ணா ஒத்தையா ரட்டியா போட்டு பார்த்தேன், ஒத்த வந்ததுன்னா வேலை கிடைக்கும் நினைச்சேன். ஒத்த தானே வந்திருக்கு. முதல்ல கை நான் ரொம்ப அவசரமா போகணும். நானும் தான் அவசரமா போகணும். சார் நீங்க எங்க போகணும்? மவுண்ட் ரோட் போகணும். நானும் தான் மவுண்ட் ரோட் போகணும். 2 பேரும் ஒரே இடம் தானே, ஆட்சேபணம் இல்லைன்னா சேர்ந்தே போகலாம். ₹2 போக மீதியை கொடுங்க. டிரைவர் அந்த பணத்தை அவங்க கிட்டே கொடு, நான் கொடுக்கிற பணம். வேண்டாம் வேண்டாம், இதுல இருந்து எடுத்துக்கங்க. டிரைவர் இது உனக்கே சரியா இருக்கா? ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை பணம் கொடுத்தா அதை விட மானக்கேடு வேற ஏதாவது இருக்கா? இந்த அவமானத்துக்கு நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன். நான் தான் பணம் கொடுப்பேன். சார் பொண்ணு ஆணுக்கு பணம் கொடுக்கறது அவமானமா படுதுன்னா ஆணு பொண்ணுக்கு பணம் கொடுக்கறது சந்தேகமா படாதா? நீங்க கொடுத்த அவமானம், அவர் கொடுத்த சந்தேகம். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, 2 பேருமே கொடுத்துருங்க. அது முட்டாள்தனம். அப்ப நான் என்ன பண்றது? சார் கொடுக்கறதே வாங்கிக்கங்க. இந்தாங்க அத கொடுங்க. சார் உங்க தன்மான உணர்ச்சியை ரொம்ப பாராட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். நான் வரேன். மிஸ்டர் மோகன், உங்க அப்ளிகேஷனை பார்த்தேன். இது ஒரு சின்ன கம்பெனி. இங்க காலியா இருக்கிற வேலைக்கு சாதாரண படிப்பு படிச்சவங்களே போதும். நீங்களோ பட்டதாரி, உங்க படிப்புக்கு தகுந்த வேலை இது இல்ல. சார் நான் என் படிப்புக்கு வேலை கேட்கிறேன், பொழப்புக்கு வேலை கேட்கிறேன். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். உங்க தேவை எனக்கு புரியுது. இந்த வேலைக்கு என்னால் அதிக சம்பளம் கொடுக்க முடியாது. இந்த ஆபீஸ்ல அதிகபட்சமான சம்பளம் 225 தான் கொடுக்கிறேன். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? எனக்கு ஒரு 250 ரூபாயாவது இருந்தா பரவாயில்ல. தட் மீன்ஸ் இந்த ஆபீஸ்லயே அதிகப்படியான சம்பளம் உங்களுக்கு தான் இருக்கணும் இல்லையா? ஓகே, ஐ அக்ரி. ரொம்ப நன்றி சார். மிஸ்டர் மோகன், இந்த கம்பெனி எப்பவும் இப்படி இருந்துட போறதில்லை. நானும் சில முயற்சிகள் செய்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு லக் இருந்து உங்க மாதிரி கட்டிக்காரங்களுடைய உழைப்பினாலையும் இந்த கம்பெனி முன்னுக்கு வரலாம். அப்படி வரும்போது நிச்சயம் உங்களுக்கும் உயர்வு உண்டு. தேங்க்யூ சார். சேனு சார், இவரை புதுசா அப்பாயின் பண்ணிருக்கேன். அழைச்சிட்டு போய் ஃபேக்டரி எல்லாம் சுத்தி காட்டு. வாங்க. வரேன் சார்.